மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு தனியா, அப்புறம் நீட்டு மிளகாலாம் மாடியில் காய வச்சுருந்தேன். மிளகா பாருங்கள், நல்லா உடச்சோடனே நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கேழ்வரகும் காய வச்சுருக்கேன். இதில் தனியா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது, அது கொஞ்சம் ஜெலிச்சு எடுக்கணும். அப்புறம் இது கோதுமை, ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி தான் இப்போ காய வச்சுருக்கேன். எனக்கு தாராளமாக 1 மாதத்துக்கு வருது ரேஷனில் வாங்குகிற கோதுமை. க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சிக்கினா போதும். மிளகா அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் என்னென்னு நான் அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். இது மாடியில் இப்போ காய வச்சதுக்காக பூண்டு ஆல்ரெடி 2 கிலோ வாங்கி நான் காய வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது மீதி இருந்தது, இதையும் காய வச்சு எடுத்துகிட்டேன். இதையும் பூண்டு பல்லாக உரிச்சு வச்சுட்டா எனக்கு ஒரு வேலை மிச்சம் ஆகிடும். அப்புறம் தேங்காயெலாம் கோயிலேருந்து கொண்டு வர தேங்காய் தான் இதெல்லாம் காய வச்சு வச்சுருக்கு, தேங்காய் எண்ணெய்க்காக தான். அப்புறம் சின்ன சின்ன செடிங்களும் வச்சுருக்கோம் மாடியில். இப்போ தான் வச்சுட்டு இருக்கேன். இது கற்றாழை ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் வளர்க்குறேன். அப்புறம் எல்லாமே சின்ன சின்ன செடிங்க வச்சுருக்கோம். செம்பருத்தி ரொம்ப நாளாக ஆல்ரெடி இருந்தது, செடியெல்லாம் இப்போ போயிட்டு இப்போ மாடியில் வாங்கிட்டு நான் வச்சுருக்கேன் வளரட்டோன்னு. நீங்களும் உங்கள் மாடியில் உங்கள் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.